ஸோ மூணாவது போல் டிசைடர் மேட்ச்சு, மூணாவது ரவுண்டு மேட்ச்னு சொல்லலாம். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க தேர்டு டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. கருகுடி வர்சஸ் சாக்கோட்டை பேட்டிங் டீமு, கருகுடி ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க அம்பாள் வாரியர்ஸ். ஒரு ஓவர் மேட்ச்சு, 6 பால் மேட்ச்சு. இன்னர் சர்க்கிளில் 4 பேர் இருப்பாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மனா ஸ்ரீ ஸ்ட்ரைக்லையும் மதி நான் ஸ்ட்ரைக்லையும் 1 and only அந்த ஒரு ஓவர் போட பாலா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு தக்கிலிருந்து பிஹைண்ட் த ஸ்டம்ப், டிஃப்ரெண்டான ஷாட்டு. இது ஸ்கூப்பா என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது. தில் ஸ்கூப்னு நினைக்கிறேன், ஸ்ரீ ஸ்கூப்பு. ஸோ இங்கே 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு 3 ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் டாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து எகிரி குதிச்சு ஓடினாரு. அங்கே டைரக்ட் ஹிட், அம்பையர்ஸ் கால், நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த டீமும் ஒன்று போடுறாங்க. எல்லாருமே விக்கெட் நினைச்சு கான்ஃபிடென்ட்டாக பாலே எடுக்காம அப்பீல் பண்ணிட்டுட்டாங்க. அதுக்கடையில் 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. 2 பாலுக்கு 5 ரன் வந்துருச்சு. தேர்ட் ஒன் நல்ல நீலகலத்தில் ஏர் ஸ்விங் இருந்துச்சு பாலில். அங்கே ரன் அவுட்டான்னு பார்ப்போம். எஸ், ஒரு ரன் ஓடும்போது ரன் அவுட்டு அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் இழக்கிறாங்க. விக்கெட் கன்சிடர் ஆகும் ஒரு ஓவர் மேட்ச்சில். ஃபுல் ஷாட்டுக்கு போனாராங்க, ஃபீல்டர் தட்டி விட்டு கேட்சை விட்டுட்டாருங்க. பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து 2 விக்கெட்டாக இருந்திருக்கும். 2 விக்கெட் இழந்திருப்பாங்க இந்த 6 பால் மேட்ச்சில். 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. லாஸ்ட் 2 மூவ். பேட் ஃபர்ஸ்ட், பேட்டில் மட்டும் தான் பட்டிருக்கு. தெளிவாக போயிடுச்சு. எனக்கு தான் கண்ணு தெரியல, கொஞ்சம் பேட் லைட் ஆகிட்டு இருக்கு. எந்த பக்கமாக பால் போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அடுத்தடுத்து 2 டபுள். 5 பாலுக்கு 9 ரன் வந்திருக்கு. ஒரு முக்கியமான பந்து பிஹைண்ட் தி ஸ்டம்ப் பட பார்த்தாரு, அங்கே எறிஞ்சிருக்காங்க. இன்னொரு விக்கெட் இழப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், விக்கெட்டை கையில் வச்சுக்கணும் 6 பால் மேட்ச்சில். அடுத்தடுத்து அந்த தவிர 2 தடவை ரன் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஓவர் முடிவுக்கு 2 விக்கெட்லேருந்து 9 ரன் ஆடி இருக்காங்க. ரவுண்டா 10 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. பரபரப்பாக இருக்க போகுது கண்டிப்பாக. பாலா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில், மனோஜ் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில். அவருக்கு 5 ரன்னராக அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. 1 and only அந்த ஒரு ஓவர் போட பிரகாஷ் ஓரத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக்கு நேரம் எடுத்துகிட்டு வந்து காலில் பெருசாக சுற்றினார் பேட்ஸ்மேன். சிங்கிள். செகண்ட் பால் பெரிய சுத்தலுக்கு போனார், கீழே வந்துச்சு. வெக்ஸ் ஆகிறார் பேட்ஸ்மேன், எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில அப்படின்னு. தேர்ட் பால் தெளிவாக பாலை பார்த்தாரு, லெக் ஸ்டம்பில் கனெக்ட் ஆனாரு. 2 ரன்னாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஓடி எடுக்கப்பட்ட 2. ஸோ அங்கே மிஸ்கம்யூனிகேஷன். 1 ரன்னு ப்ளஸ், சாரி 2 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு நினச்சேன், ஆனால் இங்கே பிடிச்சி அடிக்கல. 3 ரன்னு ஓடி எடுக்கப்பட்ட 3 பாலுக்கு 6 ரன் தேவை. நேரம் எடுத்து வந்து காலில் இதையும் ஒரு சிங்கிளாக மாற்றுவாங்க. எரிய வேணான்னு சொல்லிட்டாரு. ஷார்ட் தேர்ட் மணிங்க சந்தோஷ், அதை தான் பவுலரும் பண்ணியிருக்காரு. சிங்கிள். மீதமுள்ள 2 பாலுக்கு 5 ரன்னு. 4 more to tie. 2 பாலுக்கு 4 அடிச்சாலே போதுமானது. பிஹைண்ட் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. அம்பையர்ஸ் காலங்க செக் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. வைடு ஸ்கூப் ஆட பார்த்தாரு. லெக் ஸ்டம்புக்கு வெளியே தான் போயிருக்கு. துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இங்கே மனோஜ். 2 பாலுக்கு 3 ரன் தேவை. 2 ரன்னு போதுமானதுன்னு சொல்லும் போது செம்ம குயிக்கராக இருந்திருக்காரு. பாலை கையில் எடுக்கல ஃபீல்டர் அப்படிங்கிறப்போ ஒரு சிங்கிள் அலவுடு. ஸோ ஒரு பாலுக்கு 2 மாறுது இந்த மேட்ச். 1 போதுமானது பேட்டிங் டீமுக்கு. ஸோ எல்லா ஃபீல்டரையும் சுத்து போட்டுட்டாங்க இங்கே. ஸோ ஒரு பாலுக்கு 2 ரன்னு தேவை. 1 ரன்னு போதுமானது. மேடி மனோஜ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். லோகேட் யாராலையும் பிடிக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள். 4 போயிருச்சு. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங் டீம் கருகுடி. வாட் அ மேட்ச். ஒரு ஓவர் மேட்ச் எல்லாமே நிகழுங்க. ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இந்த மேட்ச் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க கருங்குடி அம்பாள் வாரியர்ஸ். தேர்ட் டீமாக ப்ரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வர்சஸ் எம்சிசி. முதல் பந்து பிஃபோர் வந்து இழுத்து போட்டுருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இத்ரிஸ் போட்டுருக்காரு அந்த 1 and only ஒரு ஓவரை. செகண்ட் பால் ராகவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பாலில் ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு வர்றாரு. அதே மாதிரி இந்த சீசனில் நிறையா பேர் மாலை போட்டிருப்பாங்க, அதனால் வேஸ்டி அலவுடு, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அதன் காரணமாக அண்ணன் மாலை போட்டதுனால அவருக்கு அலவுடு. ஸோ இங்கே 2 ரன்னுக்கான கால். 2 ரன் ஓடி எடுக்கப்பட்ட 2. சுதர்சன் ஸ்ட்ரைக்கில். பாலில் மூமெண்ட் இருந்துச்சு. டாட் பால். அதே மாதிரியான பந்து அதே இடத்துல போட்டு பாலை திருப்பி இருக்காரு டாட்டு. நல்ல ஷாட் லெக் ஸ்டம்பில். அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன். தெளிவாக பாலை பார்த்தாரு ரஞ்சித். விக்கெட்டு, முதல் விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 6 பால் முடிவில் 3 ரன் ஆடி இருக்காங்க. 4 ரன் டார்கெட். பேட் லைட் ஆன காரணத்தால் பவுலிங் போட்டு அப்படியே பேட் எடுத்துட்டு இங்கே வந்துட்டார் இத்ரிஸ். ரபாடா லாங்கில் ஃபீல்டிங் இருந்ததுனால அங்கேருந்து பேட் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டார்.
ஸோ 1-1 அந்த ஒரு ஓவர் போட கார்வனன் 4 ரன் தேவை. எத்தனை பால் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா ஷாட்டு 100 ஷாட். அங்கே ஃபீல்டர் விட்டு தான் பிடிக்க பார்க்குறாரு. பால் பம்ப் ஆகும். 1 பவுன்ஸ்லேயே பவுண்டரி போயிடுச்சு. ஸோ ஒரு பாலே இந்த செமிஃபைனல் முடிவுக்கு வருது. வின்னிங் ஷாட் நாளோட இத்ரிஸ் பேட்ல இருந்து முதல் டீமா ஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ மேட்ச் 1 பை திருப்பத்தூர் ACC பாட்சா.